Hi all, welcome back to another greeny vlog. So இன்னைக்கு vlog வந்து வீடியோ பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக கார்டனில் இருந்து தான். கார்டன் டூர் கிடையாது. ஸோ என்னோட கார்டன் டூர் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். ஒரு கம்ப்ளீட் கார்டன் டூர் இருக்கும். இது வந்து ஒரு அப்டேட்டட் வீடியோ, வேறு என்னெல்லாம் அதுக்கப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் கார்டனில் அப்படின்றத பற்றின வீடியோ தான். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நிறைய குட்டி குட்டி ஜேட் பிளான்ஸ் இருக்குது, ஃபர்ன்ஸ் இருக்குது, ஸோ மணி பிளான்ட்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் ஷேடடான இடத்துல நான் வச்சுருக்கேன். அண்ட் இதுவும் ஒரு குரோட்டன், பட் இது வந்து நார்மல் வெரைட்டி. ஸோ இது வந்து நம்ம இன்டோர்லேயும் வைக்கலாம், அவுட்டோரில் வைக்கிறது இருந்தால் ஷேடடாக மட்டும்தான் வைக்கணும். ஸோ வெத்தலை கொடி வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ரொம்ப பேபியாக இருந்தது லாஸ்ட் வீடியோவில். இப்போ வந்து கொஞ்சம் அழகாக வளர்ந்துருக்கு. ஸோ மணி பிளான்ட்டுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் லாஸ்ட் வீடியோக்கும் இதுக்கும். ஸோ எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட் மணி பிளான்ட் வந்து லாஸ்ட் டைம் நிறைய ப்ரொபோகேட் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ அதுதான் இதோடைய வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டிப் கொடுத்துருந்தேன், என்ன அப்படின்னா நல்ல லாங்காக கட் பண்ணி வச்சா நல்லா பிடிச்சிக்குது மண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து வெள்ளை இருக்கன். ஸோ லாஸ்ட் டைம் நான் இது காமிக்கல, இது வந்து வெள்ளை இருக்கன் செடி. அண்ட் அப்புறம் இது ஒரு ஃபர்ன்ஸ் புதுசாக வாங்கினது. தென் நல்லா வந்து மணி பிளான்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து க்ரோ ஆயிடுச்சு. எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், நல்லா க்ரோ ஆயிருக்கு. அண்ட் கொஞ்சம் நாற்றெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், லைக் வெண்டைக்காய் நாற்று அண்ட் கத்திரிக்காய். எனக்கு சீட் போட்டால் சரியாக வரல, அதனால் ஸோ நாற்று, இது கத்திரிக்காய் நாற்று, இது வெண்டைக்காய் நாற்று. ஸோ இதெல்லாம் எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணுறது அப்படின்றதும் ஃபாலோட் வீடியோஸ், நிறைய வீடியோஸ் வரும் கார்டன் பற்றி. இதுவும் ஒரு ஹேங்கிங் மணி பிளான்ட். ஸோ இது ஒரு வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ட் இது. ஸோ இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ஒரு லைட்டஸ்ட் க்ரீன், ஒரு ஃப்ளாரசன்ட் க்ரீன். ஸோ இது வந்து த ரெகுலர் மணி பிளான்ட் இது. அண்ட் இது ஒரு வெரைட்டி. இப்போ வந்து ரிஷியோட பிளேஸ் இது. ஸோ ஒரு தொட்டி இருந்தது, இப்போ 2 தொட்டியாக பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஓடுங்க. ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லுங்க. ஹாய். நான் கேட்டான் ரிஷி, இதை வந்து பிளான்ட்ஸ் வளருமா தண்ணியில் அப்படின்னு கேட்டான். அதனால ஒரு 2-3 வந்து நல்ல ரூட்ஸோட கட் பண்ணி அது கூட போட்டு வச்சிருக்கோம். இது வந்து இது ஓடுங்க. இது நம்ம இங்க மேல புல் பண்ணிட்டீங்க. ஓ வாவ். இது வந்து ஒரு இது பக், லேடி பக். தண்ணியில இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் நாளுக்கு தண்ணி உள்ளுக்கும், அதுக்கப்புறம் மேல வந்துட்டு அது கொஞ்சம் பிரீத் உள்ளுக்கும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் இதுல போட்டு வச்சிருக்காரு. இதுவும் ஓடும். இது ஓடும், ஆனா இதை நம்ம தான் ஓட வைக்கணும், அது ஓடாது. ஓகே. ஸோ அதுவும் வந்து தண்ணியில் போட்டால் ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த மாதிரி கார்டனில் வந்து ஒரு செக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம்னா பாருங்களேன், அது அந்த நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அவனே வந்து இந்த இடத்த வந்து வாஷ் பண்ணுவான், க்ளீன் பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த டக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வைப்பான். ஸோ இப்போ வந்து புதுசாக அவனே வந்து எனக்கு கேட்டான் வாட்டரில் வளருமா பிளான்ட்ஸ்ன்னு. ஸோ அதனால மணி பிளான்ட் மட்டும் போட்டு வச்சு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், அவனும் கத்துட்டு இருக்கான். இந்த டக் வந்து எப்பயாச்சும் குளிக்கும் போது மட்டும் உள்ள இருக்கும், குளிச்சுட்டு உள்ள வந்துரும். ஓகே, அவர் வந்து அவருடைய ஓன் ஸ்டோரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவார் இந்த மாதிரி. இது ஒரு நல்ல டக், ஆனா இது ஃப்ளோட்டிங் டக். இதே மாதிரி இன்னொரு டக் வச்சிருக்கேன், அது ஜஸ்ட் அது வாக்கிங் தான். ஓகே ஓகே. இதோ அங்கே ஒரு குட்டி சேர் இருக்கு இல்லையா, அங்கே தான் நான் வந்து உட்காருவேன். உட்காந்துட்டு பிளான்டிங் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் அங்கே தான் உட்காந்து பண்ணுவேன். ஸோ நம்ம இப்போ அங்கே தான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு லுக் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ வி யூஸ்வலி கீப் சேஞ்சிங் த பொசிஷன்ஸ். ஸோ நமக்கும் லுக் வைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது ஆல்ரெடி என்னுடைய ஃபர்ஸ்ட் கார்டன் டூரில் போட்டிருக்கேன், இந்த மூங்கில் தொட்டி பற்றி. அந்த குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம் மேலே வச்சுருக்கு. ஸோ இருந்த செங்கலெல்லாம் வந்து அழகாக இந்த மாதிரி அடுக்கி இட் கிவ்ஸ் அ அடிஷ்னல் பியூட்டி டு த கார்டன். ஸோ ஈவன் சிப் ஆஃப் கப் ஆஃப் காஃபி ஆல்சோ இஸ் ஃப்ரம் ஹியர். ஸோ இங்கே தான் உட்காந்து குடிப்பேன் சம்டைம்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு இடம் இது. ஸோ இப்போ அடேனியம் பிளான்டிங் பண்ணலாம். If you are new to my channel, I am Aarti Balaji. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கார்டன் பிளான்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பிளான்ட் அப்படின்னா அடேனியம் அப்படின்ற ஒரு பிளான்ட். இதுதான், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அடேனியம் இன் மை கார்டன். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளான்ட்டு.
அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இது ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான், ரொம்ப கஷ்டமா, நிறைய லீஃப் வராது. பட் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ I'm going to collect a lot. So stay tuned to Aarti Balaji Makeover Styles. If you have not yet subscribed the channel, do subscribe. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து நேற்று பூத்துருந்தது, அது கீழே விழுந்துச்சு. அண்ட் நிறைய மொக்கு நீங்கள் பார்க்கலாம். சொல்லுங்க. அப்புறம் இந்த பக்கம் உங்களுக்கு இதுதான். ஸோ இது வந்து நம்ம பிளான் பண்ணுறது தான் இன்னைக்கு வீடியோட ஸ்பெஷல். ஸோ முதல்ல வந்து டப் எடுத்திருக்கேன். ஸோ டப் பார்த்தீங்கன்னா என்ன, இந்த டப்னா இது ஒரு கிராக் விட்டுருச்சு இந்த டப். ஸோ அது வந்து நான் வந்து ஹோல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு கத்தியில் வந்து ஹோல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா தண்ணி போடணும் அப்படின்றதுக்காக. இது மணல், ஆற்று மணல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஆற்று மணல் தான் நான் ஃபர்ஸ்ட் லேயர் போடுறேன். ஸோ இந்த அடேனியம் பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்கரேட்டிவ் பிளான்ட் கூட அது. ஸோ அதனால கொஞ்சம் டெக்கரேஷன்ஸும் வந்து இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லேயர் மட்டும் இந்த மாதிரி ஆற்று மணல் போட்டுருங்க. இந்த மண்ணெல்லாம் லைட்டாக பிரேக் பண்ணிடுங்க. ஸோ என்ன பிளான் பண்ணாலும் ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஸ்டெப். செம்மண்ணும் கலந்து இருக்கு இதுல. ஸோ இந்த மண்ணு தான் வந்து பிளான்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்ல சத்தான ஒரு மண்ணு. ஸோ இப்போ இதை வந்து வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம். இது கூட வேணா கொக்கோபீட் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் கொக்கோபீட் என்கிட்ட வீட்டில் இல்லை. ஸோ ஆன்லைன்லயும் வாங்க முடியல இப்போதைக்கு. மண் வந்து கொஞ்சம் பாதி ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பிளான் பண்ணிட்டு மீதி மண் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு சாயில். எருவும் இருக்கு, செம்மண் எல்லாமே கலந்த ஒரு மண் இது. ஸோ கல் இருந்தால் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் இருந்தாலும் உடச்சி விட்டுருங்க போடும்போது. கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு வைங்க. எப்போ வச்சாலும் இருக்கும்போது இதை நல்லா கொஞ்சம் உடச்சி. Here's a little gardener to help me today. Thank you so much, Rishi. It's okay. ஸோ பேலன்ஸ் இருக்க டப்பை வந்து நல்லா வந்து ஃபில் பண்ணிடணும். கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணி போட. Can you bring me one more bucket of mud? Yeah. Thank you so much. Thank you again, Rishi. Thank you so much. அங்க வந்து ஒரு மூட்டை இருக்கு, அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வந்து கொடுக்குறாங்க எனக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆமா, ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்து வாங்க. முடியல, இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதும். தேங்க்யூ. கிட்ஸை வந்து இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஃபோனை விட டிவியை விட இது வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டிவிட்டி ஃபார் கிட்ஸ். ரொம்ப மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அவங்களுக்கும். பாருங்க, ஸோ இது வளர வளர ரொம்ப அழகாக இருக்கும். நான் அப்பப்போ நிறைய கார்டன் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இது க்ரோ ஆயிடுச்சுன்னு. லோட்டஸ் மாதிரி வேணுமா? லோட்டஸ் கலர். இங்க பாருங்க, 2 லீஃப் இருக்கா இங்க. ஆனா சென்டர்ல மட்டும் அண்டி இருக்கும். இப்போ பத்ரி வந்துட்டாரு. பத்ரி வந்தாச்சு. இப்போ ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எப்போ பிளான்ட் பண்ணாலுமே உடனே வந்து தண்ணி கண்டிப்பா விடணும், இல்லைன்னா வேர் வந்து சூடாயிடும் சொல்லுவாங்க. பிளான்ட் இப்போ நம்ம ஈரமண்ணில் தான் கலந்து போடுவீங்க. பட் ஸ்டில் வந்து சரி வாஷ் பண்ணிக்கோ. ஸோ ஈரமண்ணில் தான் நம்ம வைப்போம். ஆனால் நம்ம நினைப்போம் ஈரமாக தானே இருக்கு மண், தண்ணி வேணாம். ஆனால் கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணோன்னு நம்ம இந்த மாதிரி வந்து போர் பண்ணணும். ரீசன் என்னன்னா வேர் வந்து சூடாயிடும். நம்ம விளையாடும் போது கொஞ்சம் குட்டி குட்டி டிராப்ஸா வரணும், அப்பதான் நல்லா வரும். கீழே கீழே. ஓகே, ஹாப்பியா? லெட்ஸ் டெக்கரேட். யா. மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து எப்போதாலும் இந்த கார்டனுக்கெல்லாம் போகும்போது என் பசங்க வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ஸ்டோன் பெயிண்டிங் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்காக கொண்டு வந்தது. ஸோ அதெல்லாம் வச்சும் கொஞ்சம் அதர் ஆர்டிகல்ஸ் வச்சும் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இதெல்லாம் வாங்கலை. ஆக்சுவலாக நாங்கள்லாம் வந்து எங்கே போமோ அங்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுது. இது வந்து ஒரு ஷீஷல். இது வந்து நான் கண்டுபிடிச்சியா? இந்த கார்டனுக்கு போகும்போது அந்த செடி பக்கத்துல கீழே இருந்தது.
ஸோ அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல சுடு தண்ணி போட்டு வாஷ் இல்ல பண்ணி முதல்ல நீங்க இது நம்ம வாங்கணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வாங்கலைன்னா நீங்க தண்ணி சுடு தண்ணி போட்டு நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்செக்ட் இருந்துச்சுன்னா ஃபுல்லு கார் அதனால நீங்க அங்கிருந்து எடுத்துட்டு வரீங்கன்னா நியூஸ் பேப்பரை ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லணும். ஸோ இப்படிலாம் சார் வந்து அதை கொண்டு வந்தாரு. நாங்கள் வந்து அப்புறம் வீட்டில் வந்து அதை க்ளீன் பண்ணி கொடுத்தேன். ஸோ எனிவே இந்த மாதிரி வந்து சும்மா டெக்காருக்கு வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது எங்க வைக்கலாம்? நான் இப்படி வச்சிருக்கேன். எங்க வருங்க அம்மா தண்ணி போனா கூட இது உள்ளதான் போகும். அது உள்ள போட்டுமா? எப்போ முடியும் தெரியல எங்களுக்கு. இது வந்து இதுவும் இருக்காது. இந்த மாதிரி நிறைய டெக்கார் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், இவங்க 2 பேர் வைக்கலாமாடா? அவங்க 2 பேரும் இப்படி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இங்கதான் நல்லா இருக்கும். இங்கதான் பர்ஃபெக்டா இருக்கு. அப்ப இங்க பாரு, இங்க பாரு, இங்க பர்ஃபெக்டா இருக்கு. ஓகேவா? அப்போ இது அது இங்க கரெக்டா அது ஃப்ராக் கரெக்டா இருக்கும்ல. இந்த மாதிரி நம்ம டெக்கார் பண்ணி வைக்கலாம். வேணும்னா இந்த மாதிரி ஒரு குட்டி புத்தா இருந்தா மம்மி இதெல்லாம் குட்டி பெருசு பெருசா ஒரு பேர் இப்படி ப்ரேயர் பண்ற மாதிரி ஆக்ஷன். புத்தா இஸ் a god. ஓகே, இது என்ன பண்ணலாம்? இங்க ஒரு லேடி கூட உட்கார்ந்திருக்க மாதிரி. சோ எப்படி வேணாலும் நீங்க இங்க டெக்கரேட் வந்து ஒரு பண்ணலாம். லேடி வந்து யோகா பண்ற மாதிரி. ஆமா, யோகா மெடிடேஷன் பண்றாங்க இவங்க. குட்டி எல்லாத்தையும் அங்கதான் வைக்கணும். ஸோ பேபிஸ் அப்படிதான் நல்லா இருக்கும். பேபிஸ் வேன் எல்லாம் இங்க இருக்காங்க. அப்படி இல்ல குட்டி இப்படி. ஓகே, இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி இது வரீங்க. இங்க வருங்கம்மா. அங்க வேண்டாம், அங்க நிறைய இருக்கு ஆல்ரெடி. வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு டெக்கார் பண்ணுங்க. இட்ஸ் கம்ப்ளீட் அ மைண்ட் ரிலாக்ஸேஷன் when you do this. ஸ்பெஷலி இந்த கிண்டர் ஜாய்ல வந்து நிறைய டாய்ஸ் கிடைக்கும் குட்டி குட்டியா. ஸோ அதெல்லாம் நான் பத்ரி ரிஷி அதெல்லாம் வந்து பத்ரி ரிஷி கிட்ட இருந்து நான் எடுத்துருவேன். ஸோ எடுத்துட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கார்டன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ் போக போக போக. ஸோ இந்த மாதிரி எம்டி டப்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணுங்க லேடிஸ். ஸோ இன்வால்வ் யுவர் செல்ஃப் இன் சம்திங் ஆர் தி அதர் அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் ஜாப் யூர் டூயிங். ஸோ ரெகுலரா என்ன வேலை பாக்குறீங்களோ அதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. லைக் ஸ்டிச்சிங் பண்றது ஆர் கார்டனிங் ஆர் ஆர்கனைசிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் கண்டிப்பா கார்டனிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் எனக்காக வந்து ஒரு அலோவேரா, ஒரு சோத்துக்கத்தால அலோவேராவாவது உங்க பால்கனியில வைங்க. நீங்க ஒரு 4-5 நாள் தண்ணி ஊத்தலன்னா கூட பிரச்சனையே இல்லை. சூப்பரா அது பாட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஃபாலோவிங் வீடியோஸ் வந்து கண்டிப்பா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். ஈஸியா 5 plants which can be grown easily at your home. Okay, so thanks for watching Aarti Balaji Makeover Styles. If you're new to the channel, do subscribe. If you like the video, give a like button and share it to your friends. Bye bye.